சண்டைக்கு கை தட்டா எங்களுக்கு சேர வேண்டிய நாடு அவங்ககிட்ட இருக்குது. கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? பணத்துக்கு ஆசைப்பட்டவன் அந்த தேவடியா பையன், சொத்துக்கு ஆசைப்பட்டவன் ஆகினால் சண்டைக்கு கை தட்டினா. நேற்று வரலாம் இன்று 18வது நாள் யுத்தம். என்னுடைய சபதம் அது என்ன?
குடித்துக் கொண்டிருந்தாலும் இதை பற்றியா அப்படி மலை போல இருந்தாலும் களத்தில் கதவால் எடுத்து அந்த துரியனை கொள்வேன் என்று துடைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று 16வது நாள் யுத்தம். என்னுடைய சபதம் முடிக்க வேண்டும். சொல்லுங்க மாமா. அப்படி சபதம் முடிக்க வேண்டும் என்று அதுக்காக இருந்து துரியனை தேடி தேடி பார்த்தா அவனுக்கு அகப்படவில்லை. எங்க வந்தாலும் தேடினேன், என்னுடைய நேத்திற்கு அகப்படவில்லை. அதனால் என்னை தியானித்தால் ஆமா அவன் எங்கே இருக்கான் என்று நான் உரைப்பேன் தானே. அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல மாமா. அப்படியா? ஆனா சொல்லுங்க. செய்கிறான் தெரியுமா? என்ன சூது?
அடி அடித்து நடந்தது அடி அடித்து நடந்து வேகமாக செல்லு. அடியெடுத்து நடந்து அந்த துரியன் அந்த கடற்கரையில எங்கே இருக்கிறார் என்று நீ பார்க்க வேண்டும் என்று வேகத்தோடு இப்படி வீரமாக தீரமாக சபதம் முடிக்க போகிறாய். அண்ணா எந்த நம்பிக்கையில சென்று பார்ப்பாய்? அடல் பெருசோ நந்தி தமர் கதி தலை அந்த கங்காதேவி எனக்கு ஒரு முறையில பாட்டி ஆகுதுங்க. பாட்டி ஆமா. ஆனா இங்கதான் அவன் இருக்கணும். யாரு? துரியோதனை தான் வந்து சுத்தி பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த குளத்தில் தான் இருக்கணும். ஆமா. ஆனா முதல்ல எனக்கு பாட்டி முறையாவது இல்லவா? மரியாதையா பாட்டி கேக்குறேன். கேளு. கொடுத்தா பாக்குறேன். பாரு. அதுக்கப்புறம் பிறகு பாரு. பாட்டின்னு மரியாதை கொடுத்தா அவள் எனக்கு ஆதரிக்கவில்லை. ஆனா இங்கதான் இருக்கணும் அந்த துரியோதனை. துரியோதனன் சொல்றேன். அவன் என்னை விட எத்தனை நாள் பெரியவன் தெரியுமா? என்னை விட பெரியவன் தான். எத்தனை நாள்? 3 நாள் தான் பெரியவன். அந்த 3 நாள் பெரியவன் அவன். 3 நாள் சின்னவன் நானு. ஒரு நாளா இருந்தாலும் 3 நாளா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்ன பிறந்தாலும் எனக்கு பெரியவன் தான் அவன். புரியுதா? 1 மணி நேரம் முன்ன பிறந்தானா பின்ன போறேன் அவனுக்கு நான் மதிப்பு கொடுத்து அப்படி சொல்லக்கூடாது. 1 மணி நேரம் முன்ன பிறந்தாலும் 3 நாள் முன்ன பிறந்தாலும் எனக்கு அண்ணன் தான். அண்ணன் மதில ஒரு மதிப்பு கொடுக்குறேன். அந்த மதிப்பை அவன் காப்பாற்றினா போதும். காப்பாற்றணும் வச்சுக்கோ. அண்ணன் பார்க்க மாட்டேன். அந்த
பையனை ஒரே அடி. அந்த பையனை ஒரே அடி. என்னுடைய கதையினால் அவரை ஒரே அடி. ஆமா அது பேச்சு கிடையாது. வரல கூட அண்ணா 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 வெளியே வரலாம். இவ்வளோ நேரம் கூப்பிடுறேன். அவங்க மரியாதை கொடுக்கலாமா? மரியாதை கொடுக்கூடாதுங்க. ஒரு பொருளாச்சும் ஒரு பொருள் கொடுக்குறோம். ஆனா இவ்வளவு நேரம் நீ கூப்பிடுற பொருள் கொடுக்குற. அண்ணன் ஒரு மதிப்பு கொடுத்த அவன் காப்பாத்தல. இப்ப பாரு கதையினால என்ன செய்யணும் பாரு. தாய் துரியானா அடித்தன கதையாலே ஒரு அடியில் அவன் தாங்க உனக்கு அவர் அண்ணன் மரியாதை கொடுப்பாங்களா? அண்ணன் ஆடாகிறான். அண்ணன் விட்டு கொடுக்கவே கெட்டு போக தெரியாது. விட்டு கொடுத்து தான் இருந்தோம். ஆமா அவனுக்கு நெருங்கிடுச்சுடா நேரம். வேணாம் மகாராஜா பாவம் மகாராஜா. இவன் என்னென்ன செய்தா அட குடிக்கலாம் வந்தா தகுனியே எவ்வளோ சூழ்ச்சி செய்தான். தகுதி வார்த்தை கேட்டு என்ன செய்தான்? குளத்துல செப்பூசி நாட்டினான். கண்ணன் அருளால் அதில் பிழைத்து கொண்டோம். நல்லா பாம்பு விஷத்தை கொடுத்தான். அதில் பிழைத்து கொண்டோம். அறத்து மாளிகை ஏற்படுத்தினான். தீட்டு கொளுத்தினான். அதில் பிழைத்து கொண்டோம். எல்லாம் செத்துங்க. ஏண்டா இந்த புண்டாச்சி ஒருத்தவனை எங்கத்துல வந்தான்? ஏண்டா
நான் இருக்கிற சமாச்சாரம் யார் சொல்லியிருப்பாங்க? அதானே எந்த திருட்டு காக்காடி சொல்லியிருப்பாயா? அவன் சொல்லிருப்பான். ஆ? எவன் ஏய், சொல்லிருப்பான்? குலக்காரர் இறங்கி சமர்ப்பதி நதிக்கரல ஏய் தவம் செய்து கொடுத்தா செய்தா எவன்டா சொல்லியிருப்பான் கலவுக்காரன்? அந்த கம்யூனிட்டி சொல்லிருப்பான். எவனா தவணி வார்த்தை கேட்டு சூதம் ஆடி அவனுக்கு நாடு பறிச்சு சொன்னான். அதுகொண்டா எங்க மனைவி வஸ்திரங்கள்னா காட்டு ஓட்டினா ஓட்டுனா எல்லாம் செத்தான். சொத்தான். நாடு கேட்டானே எவன் அப்பா அம்மா ஓ யார் வயசு மாட்டியா? நாடு ஆனா கேட்டவன் கொடுக்கல. ஆனா இவன் என்ன செய்யணும்? என்ன செய்த? துடிக்க துடிக்க தண்ணி தம்பிமார் சொல்லி தம்மாதி பேர் என்னார் துடிக்க 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 தண்ணி தம்பிமார் என்ன செய்த? துடிக்க 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 இவங்க தம்பிமார் தம்பிமார் 99 பேர் 99 பேர் அழைத்து அழைத்து அடிச்சு தேவனுடைய கதையினால் கதையினால் அவர்களை அடித்து அடித்து கொன்று கொன்றிய பல சேனாச்சாரி மடித்த அடித்து சேனாச்சாரி ஆ. மீன்மாச்சாரி மீன்மாச்சாரி. அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து கொன்று கொன்று கடைசியா கடைசியா இவனை கொல்ல வந்திருக்கிறேன். ஏய், என்கிட்ட ஆச்சரியமா பேசிக்கிறே. ஏண்டா இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா நானு. யாரு? ஏய் யார் ஆளு? ஏய், நான் உங்களை என்ன ஏய், ஏய், ஆனா அடிச்சு ஒரு அடி அடிச்சுடு. நீ ஒரு அடிச்சு காலி பட்டேன்னு வச்சுக்க. நீ உட்காந்து எல்லாம் சாணி போட போவாங்க. ஏய், ஐயோ சாணி சாணி பண்ணிக்கா. இவன் எவ்வளவு சூது செய்வான். ஆனா எங்கள் ஐவருக்கு 14 விளங்கக்கூடிய திரௌபதி என்ன செய்த தெரியுமா? மாது திரௌபதி போது தூடா தூடா. ஏண்டா அதுதான் வாய் வச்சு சும்மா வாய் மூடியாங்க. திமிரு என்ன பின்னா உடம்பு ஒரு விட்டு போகணும். என்ன நீங்க வாய் வச்சு சும்மா நீங்க வாய் அப்படியும் சாவ போறோம் என்ன பண்ணாலும் நமக்கு நடக்குது. அதானே ஏய் என்னடா கூறுங்க டேய் கூறுங்க. ராஜா பெருமண்ண ராஜா பெருமண்ண ஏண்டா என் ஊட்டி எருமண்ண நாடுக்குதா வீடுக்குதா எதுவுமே கிடையாது. எதுவுமே நாடு வீடு அனாத பசங்க அண்ணா பசங்க அப்பவங்க அப்புறப்பட்டவனுங்க நாடு யுத்தம் செய்ய வராங்க. வரலாம். நாடுக்குதான் கேக்குறானே. நாடுக்குதா ஒரு வீடுக்குதா முன்னத்துக்கு ஒரு குச்சக்குதா என்ன வீடு உனக்கு நாடு யாரானுக்குது? யாராண்டா இவனா தேவடியா போய் அப்ப நாடு கட்டு கொடுக்கன்னுதான்டா. ஏய் பல்லு கொட்டி முடும். யாரா? ஏய்
ஏண்டா ராதரா வாய மூடு அடிச்சு வர என்ன ஏன்னா வாய வச்சு சும்மாக்குறாங்க இருந்தாலும் தாலி சரத்துக்கு நூல் இல்லாத தப்பு இல்லாத பசங்களே ஏய் நான் என்ன சொல்ல போறேன் ஏண்டா 5 பேருக்கு யார் வா அச்சு சாவ வச்சுடு வச்சு ஏய் ஏண்டா சொல்றானா முன்னாடி யாரு யார் துராபதம்மா இது துராபதா எத்தனை பேருக்கு 5 பேருங்க 5 பேருக்கு அவனா ஒரு பொண்ணை கல்யாணம் வச்சிருப்பானா யாரும் இருக்க மாட்டாங்க ஆ? யாரும் இருக்க நீ மாட்டாங்க இருப்பியா நான் தூக்கு மாட்டி தொங்கி விடுவேன் உனக்கு எத்தனை முன்னாடியா எனக்கு ஒரே பொண்டாட்டி ஏய் நீ உத்தமனா வாங்க நான் உத்தம ஒரு பண்ணாண்டு 5 பேர் போறானுங்க அண்ணன் போறான் தம்பி போறான் போறான் இது மாதிரி போற கம்யூனிட்டி பசங்க கம்யூனிட்டி பசங்க. என்னன்னு எட்டி வரலாம் மணியை சொல்லுங்க ஏய் ஏய் சரி நான் பெருமையா தான் வாழ்ந்துறோம் ஏய், ஓ. டேய் நீ கேட்டது பதில் சொல்றேன் கொண்டாடி கழிச்ச தாலிக்கு தான் முதல்ல கேளுமா டேய் நான் கல்யாணம் பண்ணி கந்தனூர் கல்யாணம் டேய் கந்தனூர் கல்யாணம் நான் பண்ணது இருந்தாலும் திருமணம் செய்து என்னுடைய தாயார் இடத்தில் சென்று வெளியே நின்று கொண்டு அம்மா நாங்கள் ஒரு கண்ணியை தாண்டுகிறோம் சொன்னோம் அவங்க கண்ணு யாரு தெரியாம ஏய் அதெல்லாம் ஆண்டவர் தெரியாது. மைந்தர்களே நீங்கள் ஒரு கனி 5 பேர் புசிக்க வேண்டும் தெரிவித்தாங்க அம்மாவுக்கு கனி எது கன்னிகை யாதுன்னு தெரியாது சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் 5 பேரும் அம்மா வார்த்தை கேட்டு மதித்து வாருண்டா டேய், நீ அப்பா அம்மா டேய். பேச்சு கேட்கணும்னா நீ தத்தல பையா உன் முன்னாடி கத்தனா உங்க அம்மா கதை எடுத்து விட்டியா ஏடா அவன் வரத்துக்கு முடியும் முன்னாடி கூட தெரியுமா உனக்கு உங்க அம்மாவும் இதெல்லாம் வெளியே சொன்னா அச்சிக்கும் மாதிரிதான் எங்க அம்மா வேலை சொல்றீங்க அம்மா மட்டும் ஒத்துமையாடா ஆ டேய் அவங்க அம்மா உத்தமி இல்லையாப்பா ஏய் ஒத்துமைக்கு போறதான் நான் ஆமா யாரு உத்தமி ஏய் டேய் எத்தனை உங்க அம்மா எத்தனை வீட்டுக்காரன் தெரியுமா வாய முன்னு நான் சொல்றேன் 3 அவங்க அம்மா உத்தமின்றாரா அம்மா எடுத்துட்டு போ ஆமா முதல் கணவர் யாரு யாரு? ஆட்டுக்கடா மகாராஜா முதல் கணவர் யாரு ஆட்டுக்கடா ஆட்டுக்கடா ரெண்டாவது இவங்க அப்பா குருடன் அவங்க அப்பா கூட மூணாவது வேர்பலா மரம் வேர் போலாமா மணிகாடு சமாதானம் கேட்டா என்ன சொல்றான்னா இல்ல மகாராஜா டேய் இல்ல நான் உனக்கு தெரியாம கேக்குறேன் உங்க அம்மா அந்த ஆட்டுக்கடா போச்சு இல்ல நான் தெரியாம கேக்குறேன் நீ ஆட்டுக்கடா இருக்குதா பொந்தியோ இல்ல உங்க அப்பா குரோடு இருக்குதா பொந்தியோ இல்ல பலாமரத்துக்கு தான் பொந்தியோ இல்ல மூணு கூட விட்டுறியா இங்க வந்து போனீங்க எவனா பாண்டியா ஏய் ஏய் வாங்கடா ஏய் ஏய் இவங்கள சமாதானம் சின்ன சின்ன சமாதானம் சொல்றேன் சொல்ல இவனுக்கு. மகாராஜா ஏய் இவனை காட்டு போட்டேன்னா ஆமா ஒரு ஆண்டு 5000 வாசம் ஏய் ஒன்று வச்சு காட்டில் கழிக்கணும் ஆமா இந்த காட்டில் கழிக்கும் போது ஏய் இந்த பாய்கள் என்ன வேஷம் போட்டு வந்தானு தெரியுமா என்ன வேஷம் போட்டாங்க இந்த பாருங்க இவன் மொண்டாட்டிய யாரவா யார் திரௌபதம்மா அவதான் அவதான் அவ ஒண்ணு கூடிய ஒண்ணு தலையில கவுத்துக்கிறேன் கவுத்துக்கிறான் ஆ அதான்டா நீ சொல்றான் என்ன இது? குறி கூட ஆ என்ன ஆ என்னது இடுப்புல ஒரு கூடி வச்சுக்கிறேன் ஆ கூடி சொல்றேன்னு வந்தாயா தலையில ஒரு கூட கையில ஒரு குழந்தை ஒரு பெரம்பு கூடி சொல்றேன்னு வந்தாயா வந்தான் எங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிறா அம்மாவுக்கு என் சொல்லிக்கிறான் மனைவிக்கு சொல்லிக்கிறா ஆமா எனக்கு கிடைச்சு சொன்னான் சொன்னாங்க சொல்லிட்டு அவரு நான் என்ன செஞ்சேன் என்ன செய்த சிறையில போட்டேன் சிறையில போட்டேன் இவ்வளவு தேடி யாரும் வராம பார்த்தா ஆத்தா கொரோனா வந்தவன் எந்த கம்ப்ளீட் தெரியுமா கொரோனா வந்தவன் யாரு ஒன்னேடி பின்னாடி சுத்துற கம்யூனிட்டி அந்த அர்ஜுனம் பையனாடா பாய் ஒன்னேடி சுத்துற கம்யூனிட்டி அந்த அர்ஜுனம் கொரோனா வந்து எனக்கு குமரி கூடையில வாங்கிட்டாடா பாய் குமரி கூடல வர்றான் உங்க வந்து ஒரு ரோபம் செஞ்சு தந்திரி போனா போட்டுட்டு பாரு இல்ல வாங்க வாங்க அது போய்
சொல்லிக்கிறியா வெக்கமா ஏய், நானும் என்ன பண்ண அவனுக்கு யாரும் வெக்கம் போகுது அவன் உத்தமைக்கு பிறந்ததாங்க அவனுக்கு மக்கள் வெக்கம் கிட்ட இருக்கும் அவன் யாருக்கு பிறந்தனா அவனுக்கு தெரியாது அன்னைக்கே நினைத்திருந்தா என் தம்பி கொண்டிருப்பான் ஏன் விட்டாரு நான் சபதம் செய்தேன் என்னுடைய அண்ணா சபதம் செய்தாரு சபதத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் உதவித்தோட விட்டு போனான் பீமா இந்த சமாளிப்பாதி நடிக்கிறல உள்ள இருந்தவன இழுத்து வந்து அடிக்கல டேய் உன் பலமா என் பலமா உனக்கு யோசிக்கமா எழுதி அடையா என்ன கரையுது வட 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 கட்டிக்கார நய கட்டிது ஆற்காடு நதியிலே பாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய வந்திருக்கூடியவர் தண்டபாணி குழவர் உடையார்
அடையாளம் சொல்ல போக சொல்லுவோம். தண்டபாணி உடைய உயர்த்திருவாளர் உயர்ச்சாக அனைவருக்கு திரௌபதி அம்மன் அழைக்கணும் நினைக்க வேண்டிய வணக்கம். நல்ல புத்தி இல்லாதா ஆத்தவனை வாழ விடாம எங்க பங்காளியோட பார்க்காம அனந்தம் பார்க்கல எங்களை ஈடு ஆயிடுச்சாடா. ஏய் பாண்டவர் 6 பேர் திரௌபதியோட சேர்த்து 6 பேரும் உருவத்தை மாத்தி நாட்டுல தான் கழிக்கணும். ஆனா பாண்டவர் வந்து யாரும் தெரியக்கூடாது. அதனால இவங்க என்ன செய்தாங்க 6 பேருமாக உருவத்தை மாத்தினாங்க. உருவத்தை என்னென்ன உருவம்? இவங்க அண்ணன் என்ன உருவம்? அவங்க என்னென்ன உருவம்? ஏண்டா சங்கு பண்றா வந்து ஐயா ஐரு ஜோதி சொல்லக்கூடிய ஐயா விட்டாரு. அவன் ரெண்டாவது இவன் மடப்பள்ளி அதிபதி மடப்பள்ளி குண்டாசோறு ஆமா அது மடப்பள்ளி இது குண்டாசோறு. மடப்பள்ளினா சமையல்காரன் வந்தான். சமையல்காரா அத்தனை பையன் எப்படி ஆணம் இல்லாமல் வெள்ளி இல்லாம வேடியா வந்தான். அருண் பேடியா வந்தான். சகாதம் ஊருக்கு மாத்தினானுங்க. ஆய்ப்பு போகாம ஆடு மேய்க்கிறான் வந்தாங்க. மண்டாட்டி உங்களுக்கு தெரியுமா? அவன் முண்டாட்டி விராட தேசத்துல வேலைக்காரியா வந்து சொன்னாயா? திரௌபதி அம்மா வேலைக்காரியா வந்துட்டாங்க. ஆமா அப்படி மரவிடமா காலத்தை கைத்த இந்த கசமாலம் முன்னாடி அப்படி மரவிடமா காசு கிடைச்சிருக்கு. முன்னாடி பசங்க பேராசம் பண்ணது யாரு நாங்களா?
பேராசு யார் தெரியுறா இதுதானே நான் என்ன செய்யறேன் அவனுக்கு பேராசு கொண்டு பெரு நஷ்டம். எவன் ஒருத்தன் பணம் பணம் ஆகுறானோ அவன் பணமா இருந்தவன் பணமா தான் போகணும். ஏன்னா, ஏய், சொத்துக்கு ஆசைப்பட்டவன் சொத்து தான் ஊர் சொத்துலாம் ஏமாத்தி என் சொத்து தான் எழுதிக்கிறான் பேர் பட்டா போட்டுக்கிறான் பேர். அவன்லாம் கடைசி என்ன ஆகணும்? மண்ணாதான் போகணும். பணத்துக்கு ஆசைப்பட்டவன் மண்ணாதான் போகணும். அதனால இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் நாடு நாடு உப்பு சட்டோட எங்க சொத்து அனைத்து அபிவிருத்தி பண்ணான். உப்பு சட்டுவரோட அனைத்து அபிவிருத்தி பண்ணான். காட்டு ஓட்டுனா காட்டு காசு மாலையனா இந்த காலத்து ரைட் வந்து நாடு காட்டினேன் ஒப்பம் சம்பாதிச்சு சொத்தாடா இது. ஒப்பம் சம்பாதிச்சு சொத்தா ஆத்தம் சம்பாதிச்ச சொத்து ஆமா சம்பாதிச்ச சொத்து ஆமா அதுக்கு இவங்க வந்து சொத்து உறவு கொண்டாடுறாரு. நாடு கேட்டு கண்ணுபிரா நினைச்சு எனக்கு உண்டான நாடு குடுக்கட்டு தானே கொடுக்கணுங்க. எல்லாம் சொல்லுங்க பஞ்சாயத்து பண்ணுங்க. 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு கழிச்சு வந்தா நாடு கொடுப்போம்னா கொடுக்க வேண்டியதானே சொல்லுங்க. கொடுக்க வேண்டியதானே சொல்ல ஈங்கிற மணர மாட்டான் ஐயா. கொடுக்காத சண்டைக்கு கை தட்டினா துடிக்க இவனுக்கு தமிழ்மார் எத்தனை பேரு 100 பேர் அதுல தமிழ்மார் 99 பேரு துடிக்க 14 அடிச்சு பிளாந்து குலத்தை கருவருக்கே வந்துடும். முடியும் கிருஷ்ணா. இந்த நேரத்துல ஏன்னா வந்த தம்பி யாரும் தெரியப்பா தர்மண்ணாப்பா உண்மை சாவாங்களா அண்ணா அவன் போய் தம்பின்றிய அவன் என்ன வார்த்தை கேட்டான் பத்தியா இருப்பப்பா பெரியப்பா பிள்ளை கோபக்காரன் வயர் மேல உட்காந்துருக்கீங்க தம்பி அப்பா பண்ணுமா ஆமா என்ன குளிச்சாத என்ன சமாதானம் தம்பி மாறுவா வாரி போயிட்டேன் திரும்பிடுதா வாரி போயிட்டேன் துணியா இருந்த மாமாவும் போயிட்டாரு. இப்போ சொல்றேன் என்ன வேணும்டா நீ தனியா இருக்கிற நாங்க 5 பேரு 6 பேரை ஒற்றுமையா வாழலாம். நீயே மன்னனாயுது நாங்க தொண்டராவே இருக்கிறோம். அதனால ஒற்றுமையா போறோம். எனக்கு பங்காளியே கிடையாது. என் சித்தப்பா போய் யாரும் சொல்ல மாட்டேன். நீங்க சாவணும் இந்த நாட்டில் ஆகணும். ஐயோ மனதா
சத்தையா முன்னா பாய் ஐயோடா நான் கூட தான் இருக்கீங்களா என் வார்த்தையை கேளு பாரு என் வார்த்தையை கேளு ஏன் கண்ணனோ பறிக்கிறேன் வேண்டாப்பா இதெல்லாம் கிடையாது என்னை வந்து துண்டுண்டா வெட்டி போட விட சரி உங்களோட நான் சேர மாட்டேன் என்ன பப்புல போட்டு என்னை தோக்கி எடுத்தா கூட சரி எனக்கு நாடு கொடுக்க மாட்டேன் நாடு கொடுக்க மாட்டேன் நாடு வேண்டாம் வீடு வேண்டாம் நீ யுத்தம் செய்வது பார்த்தா உன்னுடைய பாதமானது இந்த இனத்திலே பாத புதிகிறது புதியதுனால என்ன பண்ணுறா இதனால இந்த சமர்ப்பத்தினத்தை விட்டு கங்கல பூமி சென்று அங்கே போய் ஒருவர் ஊரிலே கண்டு யுத்தம் செய்ய வெற்றி தோல்வி யாருக்கு தெரியும் அங்கே போனோம்லையா கங்கல பூமி போங்க அண்ணா அங்கேயே பார்த்துடுற தேவடியா பையன் இங்கே அடிச்சிடுறேன் சரி அதெல்லாம் போனோம்டா தம்பி, இவன் அண்ணன் கையில உன்னோட 3 நாள் பெரியடா கண்டிப்பா சரி தம்பி அண்ணா அண்ணாவை ரத்த தாமரை வச்சு வெங்கல பூமி இட்டு போ அதானே ஏய் என்னுடைய என் பாத்துக்காக மாட்டியா அதான் அண்ணா அண்ணான்னு சொல்றியா டேய் இவனு போய் எனக்கு அண்ணான்னு சொல்றிய நான் உனக்கு என்ன இருக்குதாண்ணா நீ வந்த உடனே சாவலையான்னு கேட்குறான் அவன் உறவுல கொண்டாடுறிய உன் பேச்சு நான் கேட்குது இப்போ ஒரு அடி நீ தர்மம்னா நீ இப்படியே போய்கிற நீ அன்னைக்கே விட்டுருந்தனா என்னைக்கு அஸ்னாபுரத்தில் நம்ம மனைவி வஸ்திரத்து கலந்தாம்பார் அன்னைக்கே விட்டுருந்துன்னு வச்சுக்கோ இவனுக்கு ஒரு ஆதி கதையா தம்பி தர்மத்தை சூடு தண்ணி என்ன பால் வெள்ளம் ஆனா தர்மம் இருக்க அது எதுவுமே நம்ம கைவிடாது ஆனால் சூது செய்யலாம் அந்த சூதுவாதெல்லாம் விட்டுடு என் வார்த்தை கேட்டு வெங்கல பூமிக்கு கொண்டு போயிட்டு ஒருவருக்கு ஒரு உயிரியை கண்டு யுத்தம் செய்யுங்க போய் வாப்பா ஏய் கடைசியா உன் தம்பி முகத்தை வந்தாடி பார்த்துக்கோ திரும்ப போதில்ல டேய் பார்த்தியா டேய் இவங்களாம் உங்க ஆளு தானே இப்போ சொன்னேன் சத்தையா முன்னா பாய் கடைசியா இவனை இன்னும் இப்போடு பார்த்து இவன் நல்லா இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவன் சாவ போறான் எல்லாம் வந்துடுங்க இட்டு போ இட்டு போறேன் வெங்கல பூமி ஏய்